எதையும் தாங்க மனுஷனா இருக்காருப்பா இவர் மேல எவ்வளவு கேஸ் போட்டாலும் தாங்குவார் போலயே. எங்க போனாலும் கேஸ், எந்த இடத்துக்கு போனாலும் கேஸா வாங்கியா ஃபேமஸ் ஆயிடுறாரு. யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பெரம்பூர் தொகுதிக்கு விஜய் போனாருன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க அளவுக்கு மீறி மக்கள் சேர்ந்ததுனால விஜய் மேல கேஸ் போட்டிருக்காங்க. 300 பேருக்கு மட்டும்தான் அங்க அலோட் பண்ணிருக்காங்க. ஆனா 5000 பேர் அங்க வந்ததுனால விஜய் மேல கேஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்க, இன்னொரு சைடு ஆதவர்ஜுனா பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காரு. அதாவது மீட்டிங் மாதிரி நடந்திருக்கு. அப்போ ஆதவர்ஜுனா பேசிட்டு இருக்கும் போது கீழே பார்த்துட்டு இருந்த மக்கள் மேல கல் எடுத்து அடிக்கிறதும் பாட்டில் எடுத்து அடிக்கிறதுமா அடிச்சிருக்காங்க. அந்த பாட்டில் துண்டுலாம் மேல விழுந்திருக்கு. இது ஆதவர்ஜுனா கையில எடுத்துட்டு போய் கொடுத்து இங்க பாருங்க எங்க மேல அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆதவர்ஜுனா மேடையிலேயே கொந்தளிச்சு பேசுறாரு. எந்த அளவுக்குன்னா, திமுக காரங்க இப்படிதான் பண்றீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எங்க கிட்ட டைரக்டா பேச உங்களால முடியலையா, இந்த மாதிரி எங்களுக்காக கூடுற மக்கள் மேலலாம் கல் எடுத்து அடிக்கிறது பாட்டில் எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் ஆதவர்ஜுனா ரொம்ப கோவமா பேசினாரு. சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோடைய ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். திமுக திரும்பி கேட்டுகிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார், இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் ஆதவர்கள் இங்கே உட்கார்ந்து இருப்பேன், எங்களுக்கு நியாயம் கிடைக்காத இங்கே உட்காருவோம். எவ்வளவு பெருமையா இருக்கிறது. கரூர் ஆரம்பிச்சீங்க, எங்க போனாலும் மிரட்டல்கள். இன்னைக்கு கண்ணாடி பாட்டில வச்சு எங்களுடைய பெண்கள் மேல அடிக்கிறீங்க. இதுக்கு பதில் சொல்லவில்லை என்றால், இதுக்கு தீர்வில்லை என்றால் நாங்கள் கைது செய்தாலும் நாங்கள் இங்கதான் உட்கார போறோம். அவர் பேசின விஷயம் நியாயம்தான். ஆனா இன்னொரு சைடு நடந்துச்சுன்னா போலீஸ் அப்பவே அது யாரு, என்ன நடந்துச்சு, அந்த பாட்டில் எடுத்து அடிச்சது யாரு அப்படின்ற மாதிரி விசாரிச்சு அவங்க அந்த இடத்துல அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணவர் மூஞ்சில கேப் வச்சுட்டே போயிருக்காரு. அங்க இருந்த தாவேகா தொண்டர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அவர் ஃபேஸை காட்டுங்க, அவர் ஃபேஸை காட்டுங்க, ஃபர்ஸ்ட் அவர் ஃபேஸை காட்டுங்க அப்படின்ற மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும் அவர் ஃபேஸ்லாம் காட்டல, கூட்டிட்டு போயிட்டாங்க அவர். இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்க, விஜய் மேல என்னதான் மக்களுக்கு நிறைய பாசம் இருந்தாலும் இன்னொரு சைடு விஜயை விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி என்ன இந்த வாட்டி விமர்சிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் நிறைய சொத்து வச்சிருக்காரு, ஓகே, ஆனா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே எப்படி கடன் எல்லாம் கொடுக்குறாரு, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே கடன் கொடுக்குறவரு மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருவாரா என்ன இது விஜய், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விஜயை அன்பா கேட்கிறவங்களும் இருக்காங்க. இல்லப்பா விஜய் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கடன் கொடுக்குறாரு, எங்களுக்கா செஞ்சிருவாரு அப்படின்ற மாதிரி திட்டி பேசுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு விஜயே அவ்வளவு சொத்து வச்சிட்டு இருக்காரு. ஆனா திமுகவுக்கு வெறும் 9 கோடி தான் இருக்கா. ஏன் ரெட் ஜெயின் வச்சுட்டு ப்ரொடக்ஷனே நடத்துறாங்க, அவங்களுக்கு வெறும் 9 கோடி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி திமுகவையும் திட்டுறாங்க. திமுக இந்த மாதிரி சொத்து தான் மறைச்சு வச்சுக்கிறாங்க, மக்களுக்காவது ஏதாவது நல்ல விஷயமா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கு, 3 மாச குழந்தை. அந்த 3 மாச குழந்தைக்கு 8 வயசுக்கு போடுற ஊசி எடுத்து அந்த குழந்தைக்கு போட்டு அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. மருத்துவமனையில பேபி சைல்ட் கேர் பேபி இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு 8 வயசுக்கு போட வேண்டிய குழந்தைக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷனை 4 மாச குழந்தைக்கு போட்டு குழந்தை செத்து போச்சு, ஸ்பாட் அவுட் செத்து போச்சு குழந்தைங்க. இது வரைக்கும் போலீஸ் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஒரு டீனோ யாரும் ஒருத்தர் வரமாட்டாங்க. இது என்ன நடக்குது, என்ன கவர்மெண்ட் நடந்துட்டு என்ன நடக்குதுன்னா கவனக்குறைவு, எதுல கவனக்குறைவு இருக்குமா, மெடிக்கல் மருத்துவத்துறை கவனக்குறைவு இருக்குமா, என்ன நடக்குது, ஒருத்தர் வரமாட்டாங்க. 4 மாச குழந்தைக்கு போடலாமாங்க, 8 வயசுக்கு போடுற குழந்தை இன்ஜெக்ஷன் 4 மாச குழந்தைக்கு சாவடிச்சிட்டாங்க. பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. இதை கேட்ட ஒரு இது வரைக்கும் டீம் வர மாட்டாரு, போலீஸ் வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க, எதுவுமே அப்படியே நிக்குது. யாரும் கேட்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது. இப்ப யாருமே என்ன நடத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, நம்ம முதலமைச்சர் என்ன தெரியுமா பண்றாரு, முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது, இப்ப பவர் இல்லைல்ல. ஏன்னா 18 வயசு இருக்கு இல்லையா, 18 வயசுக்கு கீழே உள்ள பெண்களுக்கெல்லாம் பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தூக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு சைடுல மக்கள்லாம் என்ன சொல்றாங்க,
18 வயசு கீழே இருக்க பெண்களுக்கு தான் பிரச்சனை நடந்தா நீங்க தூக்கு தண்டனை கொடுப்பீங்களா? 18 வயசு மேல இருக்க பெண்களுக்குலாம் இங்க பிரச்சனையே நடக்கிறது இல்லையா? 60 வயசு கிளவி வரைக்கும் யாருமே விட்டே வைக்க மாட்டாங்க. நீங்க எப்படி அவங்க கீழே உள்ளவங்களுக்கு மட்டும் தூக்கு தண்டனை கொடுக்கலாம்? எல்லாரையும் சமமா பார்த்து எல்லாருக்குமே தூக்கு தண்டனை கொடுங்க. ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க? ஏன் நீங்களே பர்த் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு ரேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்ற மாதிரிலாம் வந்து திமுக ஸ்டாலினை கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு சைடு மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? பெண்களே இப்பெல்லாம் சரி கிடையாது. ஏன் சரி கிடையாதுன்னா அவங்க வந்து ஒழுங்கா ட்ரெஸ் போட மாட்டாங்க, அவங்க வந்து சரியில்லை, அதனால வந்து இப்படிலாம் சொன்னாதான் அவங்க சரியா ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 வயசு குழந்தைக்கெல்லாம் ட்ரெஸ் போடுறதுனாலயா வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியா பிரச்சனை நடக்குது? இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு கேள்வி வரதான் செய்யுது. 5 வருஷத்துல கொண்டு வராத சட்டத்தை வெறும் 20 நாள் தான் இருக்கு, இப்போ கொண்டு வந்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி பல பேருக்கும் கேள்வி இருக்கதான் செய்யுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்க திவ்யா.